சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்திரளவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். நம்ம எல்லாருமே நிம்மதியாக இருக்கோமா? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா? நான் நிம்மதியாக இருக்கேனா அப்படின்னா, நான் இருக்கேன் நிம்மதியாக. நான் ஒவ்வொரு டைம் ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குல்ல, ஏதோ ஒரு யோசனை, ஏதோ ஒரு தேவை, இதை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம நிம்மதியாக இருக்கோமான்னு தெரில. ஆனால் சாயப்பா கிட்டே வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது கொஞ்சம் நேரம் நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்குது. எத்தனை விஷயங்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாலும் அவர் பார்த்துப்பாருன்ற நம்பிக்கை மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் மனசளவில் நிம்மதியாக தான் இருக்கும். நம்மளுக்கு என்றைக்கு நிம்மதி கிடைக்கும்னு எல்லோரும் நினைக்கிறாங்கன்னா, நம்ம செத்தாதாண்டா நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. செத்ததுக்கப்புறம் நிம்மதியாக இருந்தான்னா நிம்மதி இல்லாமல் இருந்தால் என்ன? இறந்த பிறகு ரெஸ்ட் இன் பீஸு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உயிரோடு இருக்கும்போது லைவ் இன் பீஸுன்னு யாரோடமாவது சொல்கிறோமா? யார்கிட்டையாவது சொல்கிறோமா? கிடையாதுல்ல. செத்த பிறகு எதுக்கு நிம்மதி? வாழும்போது தான் நிம்மதி தேவை. வாழும்போது மகிழ்ச்சி இருக்கிறதோ இல்லையோ, நிம்மதி கட்டாயம் தேவை. ஆமாம், நம்மளுக்கு வாழும்போது நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். அது எல்லாத்துக்கும் அப்பேற்பட்ட ஒரு லைஃப் கிடைக்குதான்னு தெரியாது. வருஷம் முழுக்க வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களும் இருக்காங்க, வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அவரவர் மனநிலையை பொறுத்தது. ஆனால் நம்ம நல்லா இருந்தாலும் கூட, நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு இந்த பெருமை பீதிக்கிறதுக்கு கூட நம்ம யார்கிட்டையும் எந்த கான்டாக்டும் வச்சுக்கிறது இல்லையா? அதனால் ஒரு ஆற்றாமல் அவங்கள என்றைக்காவது சொந்தக்காரங்களை சந்தித்தோம்னா என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரி நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருந்தேன், யார்கிட்டையாவது நான் போய் நின்னேன்னா, யார்கிட்டையாவது வாங்கினேன்னா, யார்கிட்டையாவது பிடிச்சேன்னா, எதுக்கு இந்த நியாயம்? யாராவது இந்த நியாயத்தை கேட்குறக்கா வந்தாங்க? அவங்கவுங்க ஃபங்க்ஷன் வரும்போது அதை அட்டன் பண்ணதுக்கு தான் வந்திருக்காங்களே ஒழிய நம்ம வரலாறுலாம் கேட்க யாருமே வரல. அதனால் பொதுவான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போகணுமே ஒழிய யாரை பற்றியும் குறைய சொல்லவே கூடாது, பேசவே கூடாது. சரிங்களா? அது ஒரு மோசமான ஒரு பழக்கம். அவங்கள பற்றி நம்ம குறை சொல்கிறோம்னா அவங்க கர்மாவை நம்ம வாங்கிறதா அர்த்தம். மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதனால் யாரை பற்றியும் நீங்கள் சொல்லாதீங்க. அவங்க கேரக்டர் அவ்வளோதான், அவங்க இயல்பு அதுதான் அப்படின்ட்டு. நான் ஒரு சில விஷயங்கள் பக்கத்தில் இருக்கவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு தம்பிக்கிட்ட சொன்னேன்னா சண்டைக்கு வருவா. இதை கூட நீங்கள் சொல்லக்கூடாது, அவங்க எப்படியோ இருந்துட்டு போகட்டும், அவங்க குணம் அது அப்படின்னு சொல்லுவான். யோசிச்சு பார்த்தேன், உண்மைதான். நம்ம காதில் விழுகிற விஷயங்கள் கூட யார்கிட்டையும் நம்ம சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் நாம் நிம்மதியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு மனசளவில் எதையுமே இருக்கக்கூடாது. இன்றைக்கி வேலையை செஞ்சோமா, இன்றைக்கி என்ன நம்மளுக்கு தேவை, அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம இன்றைக்கி நிம்மதியாக இருக்கோமா, ஓகே ஓகே அப்படின்ட்டு. நம்ம நாளைக்கு நிம்மதியாக இருக்கோமா? நிம்மதினா என்ன? யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அக்காடான்னு உட்காருவோம்ல, ஒரு மனசு ஃப்ரீயாக. அது ஒரு நிம்மதியை என்றைக்குமே நம்மக்கிட்ட வச்சுக்கணும். நம்மக்கிட்ட தான் இருக்குது எல்லாமே. மனசு மாறினா தான் எல்லாம் மாறும். அதை விட்டுட்டு நான் நிம்மதிக்காக அங்கே போனேன், ஆஸ்திரேலியா போனேன், ஹைதராபாத் போனேன், அமெரிக்கா போனேன், தாஜ்மஹால் பார்க்க போனேன், கடலில் போய் குளிக்க போனேன், எங்கே போனாலும் நிம்மதி வராது. மனசு மாறினா நிம்மதி தன்னால் வரும். அதுக்கு நாம் தான் பார்த்துக்கணும். சரியா? ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, நாம் நிம்மதியாக இருந்தால் மட்டும் பத்தாதுங்க. குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் நிம்மதியாக வச்சுக்கணும். வேலை செய்கிறோம்ல, அதாவது ஆஃபீஸ்க்கோ எங்கேயாவது நம்ம வேலை செய்ய போகிறோம் பாருங்க, அங்கே இருக்கிறவங்களெல்லாம் நிம்மதியாக வச்சுக்கணும். அப்போ தான் அந்த வேலை ஒழுக்கமாக இருக்கும். நாமளும் டென்ஷன் ஆகி மற்றவங்களையும் டென்ஷன் படுத்தி என்ன ஒரு கேவலமான நிலைமை. நம்மளுக்கு எப்படி தாங்க அந்த புத்தியெல்லாம் வந்துச்சோ தெரியல. ஆனால் அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. சாயப்பா வந்ததுக்கப்புறமா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான்லாம் புலம்பிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா என்னை சுற்றி 2 மாமியார், எடுத்து பேசவும் முடியாது, புலம்பிகிட்டே இருக்கேன்.
தம்பியில் சின்ன பையனா, ஏமா அவங்களுக்கு வயசாகி பேசுகிறதெல்லாம் நீங்கள் இப்போவே புலம்பிகிட்ருக்கீங்கன்னு. என்ன பண்ணுறது, யார்கிட்டையும் ஒன்றும் சொல்ல முடியாது. நாமளாக புலம்பி தீர்த்துக்கலான்னு லொடன்னு பேசுனதவே பேசிகிட்ருப்பேன். இப்போ அந்த மாதிரி நிலமையில் யாரும் அவங்கள இல்லவும் இல்லை. சில பேர் அப்படி தான் டென்ஷன் பண்ணி விடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குழந்தைங்களும் சின்ன குழந்தைங்களா இருக்குமா, ஓவர் டென்ஷனாக இருக்கும். மனசு ஃப்ரீயாகவே இருக்காது. எப்போ பார்த்தாலும் சமையல் ரூம்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது சமையல் ரூம்லேயே இருக்கத்தான் நம்ம பிறந்தமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அப்புறம் பார்க்கும்போது பார்த்தா நம்மளுக்கு பரவாயில்ல, நம்மளை விட ரொம்ப மோசமானவங்களாம் இருக்காங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நம்ம இந்த அளவுக்கு நிம்மதியாக இருக்கிறதுக்கு சாயப்பா மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காருன்னு அவருக்கு ஒரு கும்பலை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நல்லபடியாக இருந்துக்கணும். எத்தனை டென்ஷன் வந்தாலும் டென்ஷன் எதுக்குனால வருது, நம்ம அந்த ஒரு வேலையை ஒரு செயலை ஒழுங்காக செய்யாததுனால வருது. அந்த செயலை எப்படி செய்யணும், எப்படி கவனமாக செய்யணும், எந்த டைமில் முடிக்கணும், எல்லாமே நம்ம ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுட்டு இதை இப்போ எப்படி செய்யணும் அப்படின்னு போட்டுட்டோம்னா எதுக்கு டென்ஷன் ஆகுது? கரெக்டான நேரத்தில் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம்னா ஒரு டென்ஷன் ஆகாது, அது வெற்றியாக மாறிடும். சரிங்களா? அதனால் நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். நாமளும் சந்தோஷமாக இருந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் அவங்களாம் எந்த இதுவும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுக்கணும், உருவாக்கி கொடுத்துடணும். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு போய்க்கணும். எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. அதாவது நம்ம சந்தோஷத்தையும் வெளிப்படுத்த வேண்டாம், நிம்மதியையும் வெளிப்படுத்த வேண்டாம், கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் வெளிப்படுத்த வேண்டாம். அமைதியாக கடந்து போகிறது தான் நம்மளுக்கு உண்டான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும்ன்ட்டு போயிட்டே இருக்கணும். யாருக்கு தான் கஷ்டம் இல்லை? உலகம் முழுக்கவும் கஷ்டத்துலேயே தான் இயங்கிட்டுருக்கு. அப்படியான ஒரு சூழ்நிலை கூட நம்ம அப்பா நம்மளுக்கு சூப்பராக ஒரு இதைத்தான் கொடுக்குறாரு, மெசேஜ். என்னென்னு பார்ப்போமா? அன்பு குழந்தையே, இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல. கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து. நான் உனக்கு துணையாய் உள்ளே இருக்கிறேன். அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா? உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம், துரோகம், வஞ்சகம், ஏழ்மை, இன்னும் பல துயரங்களும் நீங்க வேண்டி உன் சாயப்பாவை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய், சரியா? உன் மனதில் இருப்பதை அறிவேன். உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கிறாய். உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும், கைவிட்டது போலவும், எல்லாமும் இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும், எல்லோரும் இருந்தும் அனாதையாய் போல இப்போது நீ உணர்கிறாய். குழந்தையே, அனைத்தையும் நான் அறிவேன். உனது மனம் எதிரே தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில் தான் இருக்கிறாய். உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான், இல்லை என்று கூறவில்லை. ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்ற நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன். இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள். உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு. இது திடமான சிந்தனையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இறைநாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும். எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ நம்பிக்கை இழக்காமல் இருப்பாயானால் உனது கர்ம வினைகளில் உள்ள தீய பலன்கள் பனி போல் உருகி கரைய வைத்து கொண்டிருக்கும் என் லீலைகளை உணர்வாய். உன்னை அரவணைக்க யாருமில்லை என்று வருந்தாதே. உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம். உங்களுடைய காரியம் கைகூடும் என்று அறிவீர்களாக அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு கவலை?
நம்ம எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ போகிறோம். வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.